ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி பாசி பயிறு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். நம்ம முந்திரி கொத்து பண்ணுவோம். அது வெல்லம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு இனிப்பு சுவைக்காக வெல்லம் வச்சுக்குவோம். அது மட்டும் இல்லை, அதில் அரிசி மாவெல்லாம் போட்டு பண்ணுவோம். அரிசியை ஊற வச்சு இது கூட சேர்த்து அரைச்சி அப்படி பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வெறும் பாசிப்பயிறு மட்டும் வச்சு பண்ண போகிறோங்க. ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி இது. ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு எடுத்துருக்கேங்க. இந்த பாசிப்பயிரை பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த பயிறு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு கலர் இந்த மாதிரி நல்லா மாறுங்க. நல்ல ஒரு வாசம் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் இதில் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுத்து எடுத்து நல்லா ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான சக்கரை பாகு ரெடி பண்ணலாங்க. நான் அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு சக்கரை எடுத்துருக்கேங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம். இந்த சக்கரை தண்ணி பார்த்திங்கன்னா பாகு பதம் வரணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. சக்கரை தண்ணி கொஞ்சம் கரைஞ்சி கொதிச்சிச்சுன்னா போதும். சக்கரை நல்லா கரைஞ்சி கொஞ்சம் நேரம் கொதிச்சாலே போதுங்க, பாகு ரெடி ஆயிரும். ஸோ இப்போ இதை சைடில் வச்சிடலாம். நான் எடுத்து வச்ச பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அரைச்சி எடுத்த இந்த பாசிப்பயிரை பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிறுன்னு கூட சொல்லுவாங்க. இது இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்த பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்ச சக்கரை பாகு இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது பார்த்திங்கன்னா இது ரெண்டும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மிச்சம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவு போட்டிங்கன்னா அந்த பச்சைப்பயிறுக்கும் இந்த சக்கரை பாகுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த பதம் வந்துருச்சு. இப்போ இதை கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது தடவிக்கோங்க. தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா நல்லா உருண்டையாகி வந்துடும். பாருங்கள், இந்த சைஸ் உருண்டைகளாக நம்ம இதை பிடிச்சிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சக்கரை பாகு நல்லா இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இப்போ இதுக்கு எண்ணெயில் போட்டு பறிக்க மேல் மாவு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி மாவும் 1/2 கிளாஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா மைதா மாவும் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கலருக்கு தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம முந்திரி கொத்துக்கு மேல் மாவு பண்ணுவோம் இல்லைங்க, சேம் அதே மேல் மாவு தான் இது. இதை இப்படி பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்தால் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அந்த பச்சைப்பயிறு உருண்டையை பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்படி பண்ணி எடுத்தால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு எண்ணெயில் போட்டு எடுக்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு பேட்டர் நம்ம ரெடி பண்ணணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கரைச்ச பின்னாடி அடுத்து நம்ம ரெடி பண்ணி ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இங்கே நம்மளோட உருண்டைகளும் ரெடியாக இருக்குது, நம்மளோட மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சு நம்ம இதை பொரிச்சு எடுக்கிறது மட்டும்தான். ஸோ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்ச பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த உருண்டைகளை அதில் போட்டு எடுத்துடலாம். ஒரு உருண்டையை எடுத்து நம்ம ரெடி பண்ண பேட்டரில் முக்கி எடுத்து அதை பார்த்திங்கன்னா நம்ம இந்த எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்ட பின்னாடி திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த பின்னாடி மறுபக்கம் திருப்பி விடுங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுட்டிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த பின்னாடி எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். மிச்சம் நம்மக்கிட்ட இருக்க உருண்டைகளையும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபிங்க இது. ரொம்ப கொஞ்சம் நேரத்தில் சட்டுன்னு பார்த்திங்கன்னா பண்ணி முடிச்சிடலாம். ஸோ
ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபினே சொல்லலாம். குழந்தைங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த முந்திரி கொத்து டேஸ்ட்லேயே இருக்கிறனால இது வந்து ஒரு சூப்பரான பலகார ஐட்டம்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.